ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. 4 எறும்பு ஒரு காட்டிலே ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போய்கொண்டே இருந்ததாம். அதே வழியில் அதுக்கு எதிரில் ஒரு யானை வந்து கொண்டிருந்ததாம். அதை பார்த்த அந்த எறும்புகள், இவனுக்கு என்ன தைரியண்டா, நமக்கே எதிரில் வருகிறான், கொன்று விடுவோமா என்று ஒரு எறும்பு சொன்னதாம். டேய், கொல்வது எதற்குடா, பாவம், 4 கால் எடுத்து விடுவோம்டா என்று இன்னொரு எறும்பு சொன்னதாம். ஏய், 4 கால் வேண்டாம்டா, வீஸ் அண்ணாண்டு எடுத்து விடுவோம் என்று ஒரு வேலை முடிந்துவிடும் என்று 3ஆம் எறும்பு கூறிவிட்டதாம். கடைசியாக 4வது எறும்பு நம்ம வைகை புயல் வடிவேல் டைப்பு, ஏண்டா நாம் 4 பேர், அவன் ஒருவன், அது கரெக்ட் அல்ல, விட்டு விடுவோம், அதனுடைய வழியில் அது போகட்டும் என்று ஒரு ஓரமாக போய்விட்டதாம். அதனால பொறுமை என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நண்பா. ஒரு கோவிலுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தால் உன்னை நல்ல பக்தன் என்று சொல்வார்கள். ஆனால் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு ஒரு பிடி சாதம் போட்டால் உன்னை கடவுள் என்று சொல்வார்கள். நம்ம சொந்தக்காரர்களுக்கு நாம் எப்படி இருந்தாலும் வருத்தம்தான். நாம் நல்லா இருந்தால் வயிற்றெரிச்சலால் சாவுவார்கள். கெட்டிப்போனால் தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் நம்மை பற்றி நெகட்டிவாக பிரச்சாரம் செய்வார்கள். நண்பா, ஆகாயத்தை தொடும் சக்தியை ஆண்டவன் நமக்கு கொடுக்காமல் போனாலும் ஆகாயமளவு உயர்ந்த இடத்துக்கு நாம் வளரும் அவகாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு முரட்டு மனைவி தன்னுடைய கணவனை வேலைக்காரனாக செய்து அவனுக்கு நான் தான் பாஸ் என்று சந்தோஷப்படுவாளாம். ஆனால் மூளையுள்ள மனைவி தன்னுடைய கணவனை அரசனாக்கி தான் ராணியாக கௌரவம் அடைவாள். சேற்றில் பூத்தாலும் தாமரை பரிசுத்தமாக பூஜைக்கு உபயோகப்படும். விஷமுடைய தேனீக்கள் மத்தியில் இருந்தாலும் தேன் அமுதமாகத்தான் இருக்கும். கஞ்சாவனத்தில் வளர்ந்தாலும் துளசி தெய்வ ஸ்வரூபம் அல்லவா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் நாமாகவே இருப்பதுதான் உண்மையான மனிதநேயம். அதுதான் எந்த நேரத்திலும் மறவாமல் வாழ வேண்டும் நண்பா. இது முற்றிலும் உண்மை, தெரிந்து கொள்.